यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचारितूर्णं सम्भेवकारस्तमनं निलभ्यं लक्ष्मीन्दुसिंहं शरणं प्रपद्ये अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अबहुस्कृतसम्भवं श्रुतीनां जरतीनां यतायतप्रचारम् विनिवर्तयितुं यतीश्वरोक्तिः विदते ताः स्थिरनीति பஞ்சரஸ்தாः. இதுக்கு அபஸ்ருதர்களா இருக்கவாளாலே ஸ்ருதிகளுடைய பதங்களை மாறி மாறி எப்படி கை கொண்டு அர்த்தம் சொல்லணுமோ அப்படி சொல்லாம மாறி மாறி பண்றதுனாலே அந்த ஸ்ருதிகளுடைய காம்பீரியமான அர்த்தம் வெளியில தெரியாம ஏனோ தானோன்னு அந்த ஸ்ருதிகள்லாம் அந்த காம்பீரியத்தை இழந்து இருக்கு. அதுதான் அப்படி ஜர மூப்பு அடைஞ்ச மாதிரி இருக்குது. மாறி மாறி அயதார்த்தமான அர்த்தங்கள்லாம் சொல்றதுனால அப்படிப்பட்ட ஸ்ருதிகளுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை எப்படி கிளிகளை அதனுடைய மேன்மையெல்லாம் தெரியாம கோமளத்துவாதிகள்லாம் தெரியாம சில மூடர்கள் அறிவிலிகள் அதை பிடிச்சி கசக்கி அப்படி இப்படி பண்ணா அதனுடைய சிறகெல்லாம் பறக்கிறதுக்கு சக்தியெல்லாம் இழந்து அது எப்படி கழக்கிளி போல இருக்குமோ அது ஸ்வேச்சா விகாரம் பண்ணாத அதை போல ஸ்ருதிகளுடைய அர்த்தங்கள்லாம் கம்பீரமா அது எம்பெருமான அணைச்சிட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானோட கூட இருந்து ஆண்டாள சொல்லச்சே ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்டா. ஆண்டாள் எப்படிப்பட்டவோ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. அந்த கல்பவல்லியா இருக்கிற கொடி எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்டம். ஹரிச்சந்தன ரங்கநாதன் ஹரிச்சந்தன மரத்துல அந்த கொடி அப்படியே படர்ந்து மேல அப்படியே உயர போகுது. மரத்துக்கு மேலே அப்படியே போகுது. அது அந்த மாதிரி எம்பெருமானோட ஸ்ருதிகள்லாம் அணைச்சிட்டு ஆலிங்கனம் பண்ணி அப்படியே உற்சாகமா மேல மேலும் போகாத ஜரை ஏற்பட்டு போச்சு. அதனால அதை வினிவர்த்தயித்தும் யதீஸ்வரோக்தி, யதீஸ்வரா இருக்கவருடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உக்தி இருந்த ஸ்ரீசூக்திகள் அதை ஒழிச்சு விததே தாஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக, அந்த ஸ்ருதிகளை நல்ல கூண்டுல நல்ல நியாயமாகிற கூண்டுல எப்படி இரும்பு கூண்டு பஞ்சரம் அந்த கிளிக்கு யாராலையும் உபதிரவம் பண்ண முடியாத வலிமையான இரும்பு கூண்டுல வச்சாக்கா யாராலையும் அந்த கூண்டையும் பேத்தெடுத்து முடியாது, கூண்டு உள்ள கை விட்டும் அந்த கிளிக்கு உபதிரவம்லாம் பண்ண முடியாதபடி ஸ்திரமா அப்படி அந்த பஞ்சத்துல எப்படி இருக்குமோ அந்த கிளி, அதை போல யதீஸ்வரருடைய ஸ்ரீசூக்தியாகப்பட்டது. இந்த ஸ்ருதிகள் நல்ல நியாயங்களை கொண்டு கூண்டு அமைச்சு இந்த அல்பஜர்கள்லாம் அந்த ஸ்ருதி கிட்ட வந்து திருப்பி மாறுதலான அர்த்தமே சொல்ல முடியாதபடிக்கு நல் நியாயத்தை கொண்டு அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் அர்த்தத்தை ஸ்தாபித்து வச்சிருக்கார் அப்படின்றது பார்த்தோம். அப்படி வரைச்சே உதாரணத்துக்கு தத்து துவம் அசி அப்படின்னு
அந்த ஸ்வேதகேதுவனுடைய புத்தாந்தத்தை பார்த்துனவற்றே அவருடைய தகப்பனார் உத்தாலகர் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இது ஞானம் பூர்த்தி ஆகாது அப்படின்றதுனால எல்லாத்தையும் சொல்லி அந்த பிரம்மத்தெல்லாம் பத்தி சொல்லி இந்த சேதனா சேதனங்களை பத்தி சொல்லி எல்லாம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட அதான் இப்ப நீ அறிஞ்சின்ற வரைய அப்படி சர்வஜனா சர்வசக்தியா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாகப்பட்டது நீ அதை பற்றி அறியக்கூடிய நீ அதான் அல்பஜனா அல்பசக்தியா இருக்கக்கூடிய நீ சர்வஜனா சர்வசக்தியாதிகளுடைய அந்த பிரம்மமாக ஆகிறாய் அப்படின்னு இருக்கிறாய் அப்படின்னு பொருள் சொல்லணும் தத்துவமசின்றதுக்கு. அதுவரையில் பார்த்தோம். தத்துவம் அசி அப்படின்றது நீ சத்து அதுவாக ஆகிறாய். அப்படியே மேலெழுந்த வாரியா சொல்லக்கூடாது. சங்கராதிகள் இது சமானாதிகரணமாக இருக்குது, ரெண்டுமே சேத்தன சொல்றது, அதனால ஒண்ணுதான் ரெண்டும் அப்படின்னு தத்து அசி. ஆனா தொம்னு சொல்ற நீன்னு சொல்ற அந்த வியக்தியும் சத்துன்னு சொல்ற அந்த வியக்தியும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வாசிகளை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இவன் தொம்னு சொல்ற நீ தன் பிள்ளையை பார்த்து சொல்லத்தே அல்பஜாவும் அல்பசக்தியாவும் இருக்கக்கூடிய நீ சத்து அப்படின்றது அந்த உயர்த்திய சொல்றது. உயர்த்திய சொல்லத்தே சர்வஜனா சர்வசக்தியாதிகளுடைய பிரம்மமாக ஆகிறாய் அப்படின்னுட்டு இந்த இடத்துல சமானாதிகரணம் ஒத்து வராது. சமான ஸ்தலத்துல படிச்சா எல்லாம் ஒன்னையே சொல்றதுன்னு அர்த்தம் பொதுவா. சமானமா இருக்க இடத்துல, அதாவது இந்த இதில் சொல்லத்தே சமான ஸ்தலம்னா விபக்தி இருக்குது, ரெண்டுமே பிரசமா விபக்தி, அதனால சமான ஸ்தலம், அதனால சமான அதிகரணம். அந்த சமான அதிகரணத்தை கொண்டு இந்த இடத்துல அவ நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்றா. ஆனா ஸ்வேதகேத்துக்கு உத்தாலகர் என்ன சொல்றார்? இப்படிதான் சொல்றார். அல்பஜனாயும் அல்பசக்தியாக இருக்கக்கூடிய நீ சர்வஜனாயும் சர்வசக்தியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக ஆகிறாய் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த வாக்கியத்துக்கு சமானாதிகரணம் அப்படின்ற ஒரு நியாயத்தை கொண்டு ரெண்டும் ஒரே ஸ்தலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கராதிகள் அர்த்தம் சொல்றான். நீ அதுவாகிறாய் அப்படின்னா ஜீவனே பிரம்மமாக அப்படின்னு அர்த்தம் தேடி பிரம்ம ஐக்கியம் சொல்லி பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அத்வைத்தம் ரெண்டே கிடையாது, எல்லாம் ஒண்ணு அப்படின்றத அவ ஸ்தாபிக்கிறார். அதுதான் அந்த கிளிய துன்புறுத்தா போல அதை பக்ஷி எல்லாம் பறக்க முடியாத ஒடுக்கி இடிச்சு கசக்கி அதுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணி அதுக்கு ஜரையை உண்டு பண்ற மாதிரி அவளுடைய கூற்று, அதாவது அர்த்தம் சொல்ற விஷயம் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டியாதிகளை பண்ணக்கூடிய பிரம்மத்தை இந்த பிரபஞ்ச ஏகதேசமா இருக்கக்கூடிய ஜீவனம் அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதனால இந்த பிரபஞ்சமே கிடையாது, எல்லாம் ஒரே வஸ்து தான், இதெல்லாம் பொய்
அப்படின்ற வரையில் அது போறது. அதனால இதனுடைய அர்த்தம் முழுக்க முழுக்க அப்படியே ரக்கையெல்லாம் உடைச்சு போட்டா மாதிரி ஆயிடுது. ஏன் அப்படி அவ சொல்றதுல என்ன தப்பு, ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன, அதாவது லோகத்திலையும் இருக்குது, லோகத்துல பல பாஷைகள் இருக்குது. அந்த பல பாஷைகள்ல அர்த்தம் சொல்றவா எப்படி சொல்றா அப்படின்றத பார்க்கணும். ஒரு வாக்கியம், அதாவது எழுத்தினுடைய சமூகம் பதம், பதங்களுடைய சமூகம் வாக்கியம். எழுத்துகளுடைய சமூகம் பதமா இருந்து அது ஒரு பொருளை குறிக்கும், ஒரு வஸ்துவை குறிக்கும். பத சமூகங்கள் நிறைய பதங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை குறிக்கும். விஷயம்னா அதாவது ஒரு நடைமுறையெல்லாம் குறிக்கும். பதம்ன்றது ஒரு தனிப்பட்ட பொருளை மாத்திர காண்பிக்கும். பத சமூகமான வாக்கியம் ஒரு விஷயம், நடைமுறை என்ன இருக்குது அப்படின்றதையே சொல்லும். அந்த மாதிரி அர்த்தம் சொல்லட்டு ஒரு வாக்கியத்துல தமிழ்ல எழுவாய் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அத சப்ஜெக்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் கர்மா, ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு விஷயம்னா எப்படி அது குறிக்கிறது வாக்கியம்னா, இன்னார் இன்ன விஷயத்தை செய்தார் அப்படின்றது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்தான் அப்படின்னு மனிதன்றது சப்ஜெக்ட். கர்மா என்னது, ஏதோ ஒரு காரியம் அவன் பண்ண காரியம், ஆனால் அது கர்மா. அந்த கர்மான்றது தான் தமிழ்ல செயற்படு பொருள், இங்கிலீஷ்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அதாவது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்தார். செய்தான்றது கிரியா விசேஷம். செய்தான்றது கிரியா விசேஷம். அது வெர்ப கொண்டது, வெர்பு. அத பயனிலை அப்படின்னு, வினை பயனிலைன்னு மூணு. எந்த வாக்கியமும் ஒரு காரிய விசேஷத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த மூணு அம்சங்கள் இருக்கும் அந்த வாக்கியத்துல. அதுதான் பத சமூகங்கள்னால சொல்லப்படக்கூடிய வாக்கியத்துக்கு ஏற்படக்கூடிய வாக்கியம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னா, இன்னார் இன்ன காரியத்தை செய்தார் அப்படின்னுச்சே. வெறும் இந்த மூணு பதங்கள் மாத்திரம் இருக்காது. இன்னார் அப்படின்னு சொல்லட்டு அத விசேஷண பதங்களை போட்டு சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்டவர், அதாவது இன்ன படிப்பாளி, இந்த மாதிரி உள்ளவர் அப்படின்னு அவருக்கு அட்ஜெக்டிவ்னு சொல்லுவார். அந்த விசேஷணத்துக்கு தமிழ்ல சொல்லணும்னா உரிச்சொல்னு சொல்லணும், இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லணும். அதாவது இப்போ கோவிந்தன் புத்தகத்தை படித்தார் அப்படின்னு சொன்னா, இப்போ கோவிந்தனுக்கு சில விசேஷணங்கள்லாம் சொல்லுவார். அப்புறம் புத்தகத்தைன்னு சொன்னா புஸ்தகத்துக்கு சில விசேஷணங்கள்லாம் சொல்லுவார். இப்படிப்பட்ட புஸ்தகம், அப்படிப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு. படித்தார் அப்படின்னு சொல்லுது, எப்படி படித்தார் அப்படின்றதுக்கு அது விசேஷம். வச்சுக்கோங்களேன், கோவிந்தன், இப்படிப்பட்ட கோவிந்தன், அதாவது ரொம்ப அறிவாளியான கோவிந்தன், அது இது அறிவாளி, ரொம்ப நல்லவன், வினயனா இருக்கக்கூடியவன், மகா ஞானவான் அப்படின்லாம்
சொல்றதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட கோவிந்தன் சொன்னா அந்த விசேஷணத்தெல்லாம் கோவிந்தன் அறிவாளியான கோவிந்தன் அப்படின்னு சொன்னா அந்த அறிவாளி கோவிந்தன் அந்த அறிவாளின்ற பார்த்த கோவிந்தனுக்கு சேர்க்கணும். அப்புறம் உயர்ந்ததான ராமாயணத்தை 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணத்தை அப்படின்னு சொன்னா நம்ம 24,000 ஸ்லோகம் கொண்ட ராமாயணம்னு அந்த ஆப்ஜெக்ட் இருக்குதே செயற்படு பொருள் அதோட அதை சேர்த்துக்கணும், கர்மாவோட சேர்த்துக்கணும். இல்ல அதுக்கப்புறம் 10 மணி அவகாசத்தில் படித்தார் அப்படின்னு சொல்ற. 10 மணியில் படிக்க முடியாது சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கிரியை இருக்குதே படிக்கிறது கிரியை, அந்த கிரியை அவ்வளவு வேகமா அவர் பண்ணார் அப்படின்றதுக்காக அதை சொல்லணும். அந்த கிரியைக்கு அப்படி சொல்லணும். எந்த பதங்களுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ் விசேஷனம் சொல்லிருக்காளோ அந்த விசேஷணத்தெல்லாம் சேர்த்துதான் சொல்லணும். அப்படி சொல்லத்தே தத்து துவம் அசி அப்படின்னு சொல்ற இடத்துல துவம் தத்து அசி அப்படின்னு சொல்ற இடத்துல சமானாதிகரணத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத இருக்கிறத சேர்த்து சொல்ல முடியாது. அர்த்தம் நீ அதுவாகிறாய் அப்படின்னு மொட்டையா சொல்ல முடியாது. நீன்றது எப்பேற்பட்ட நீ? அல்பஜன் அல்பசக்தி குறைந்த ஞானம் உடையவன் அப்படின்றது ஸ்பஷ்டமா இருக்குது. அவன் சர்வஜன் சக்தின்னு சேத்தனனை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போறாது. இந்த சேத்தனனுக்கு வேற குணாதிசயங்கள், அந்த சேத்தனனுக்கு வேற குணாதிசயங்கள். அப்படி இருக்குச்சே அவ சமானாதிகரணம்னு சொல்லி சொல்றாளே அது பொருந்தவே பொருந்தாது. இப்போ 2 சேத்தனன், இப்போ இந்த கோவிந்தன் புஸ்தகம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இதுவா போயிடுச்சு, விட்டுடுவோம், அந்த இது வேண்டாம். இப்போ பேரன் தாத்தாவை அழைத்து சென்றார் அப்படின்னு சொன்னா வயதான தாத்தாவை கைப்பிடித்து அழைத்து சென்றார். அதை கையை பிடித்து அழைத்து சென்றார்ன்ற இடத்துல கைப்பிடித்துன்னு இருக்குது. என்ன வயதான தாத்தாவைன்னு இருக்குது, பேரன் இருக்குது, புரியுதா? அதுக்கு உண்டான விசேஷணத்தை சொல்லிதான் சொல்லணும் இதெல்லாம். அந்த மாதிரி இந்த வாக்கியத்துல தொம்முக்கும் சத்துக்கும் உண்டான விசேஷணத்தெல்லாம் சொல்லணும். அதனால இதுவே கிடையாது. வேதத்திலேயே இது லோக திருஷ்டாந்தத்தை சொல்லி இப்ப சொன்னோம். வேதத்திலேயே மீமாம்சா சாஸ்திரத்துல வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்றத சொல்றது. அந்த மீமாம்சா சாஸ்திரத்தை அவளும் ஒத்துன்னு இருக்கா. அப்படி அந்த மீமாம்சா சாஸ்திர வேதத்துக்கு எப்படி பொருள் சொல்லணும்னா அது ஒரு மீமாம்சா சாஸ்திரம் ஒரு நியாயத்தை சொல்றது. அருணையா ஏகன்யா சிங்காத்யா சோமம் கிரீடாதி அப்படின்னு ஒரு இது சொல்றது. அதாவது அக்னி சோமம்னு ஒரு யாக விசேஷம். அந்த யாக விசேஷத்துல அக்னி சோமம் அதுக்கு சோம கொடிய விலைக்கு வாங்கணும்னு சொல்லிருக்கு. அங்க விலைக்கு வாங்கணும்னு சொல்லச்சு
அது எப்படி விலைக்கு சோமத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பசுவை கொடுத்து அந்த சோம கொடிய சோமயாகம் பண்றவா, அதான் அக்னி சோமியம்ன்ற யாகத்தை பண்றவா, அந்த பசுவை விலையா கொடுத்து அந்த சோமம்ன்ற கொடிய வாங்கணும். அந்த பசு அருணையா சிவப்பா இருக்கணும். ஏகஹாயன்யா அப்படின்னு ஒரு வயசு இருக்கக்கூடிய பசுவா இருக்கணும். அது அந்த கண்குட்டியா இருக்கணும். பிங்காட்சியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மங்கலான கண்ணு உடையதா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதாவது கண்ணு மங்கியதா இருக்குதுன்னா வெள்ளையா, அந்த கருப்பை சுத்தி ரொம்ப வெள்ளையா இல்லாம கொஞ்சம் பழுப்பு நிறத்துல இருக்கா மாதிரி. சரி, அப்படி உடையதா இருக்கணும் அப்படின்னு 3 விசேஷணத்தை சொல்றது. எதுக்கு? அந்த பசுவுக்கு. அருணையா எல்லாம் ஒரே விபக்தியில இருக்குது. ஏகஹாயன்யா, பிங்காட்சா, என்ன அப்படிப்பட்ட கவா சோமங்கிரநாதி அப்படின்னு சொல்லட்டு இந்த 3 விசேஷணம் இருக்குதே, உரிச்சொல் இருக்குதே, அது எல்லாம் ஒரே வேற்றுமையில படிச்சிருக்கு. அப்போ அந்த பசு இருக்குதே, அந்த பசு இந்த 3 சிறப்புகளோடு சேர்ந்தே இருக்கணும். இதுக்குதான் சமானாதிகரண பதம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றதுன்னா, சமானாதிகரண பதானாம் அனேன விசேஷேன விசிஷ்ட ஏகார்த்தவாச்சித்வம். சமானாதிகரண பதங்கள்ல என்ன விசேஷண விசிஷ்டமா ஏகார்த்த வாசித்துவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு மீமாம்சா சூத்திரம் சொல்றோம். அதனால இந்த பசு எப்படி இருக்கணும்? சிகப்பா இருக்கணும், அப்புறம் 1 வயசு உடையதா இருக்கணும், மங்கிய கண்ணுடையதா இருக்கணும். அப்படிப்பட்ட பசுவை கொண்டு சோமத்தை வாங்கணும். இதுல ஏதாவது சிகப்பா இல்லாத கருப்பு பசுவை கொண்டு வாங்கக்கூடாது. 1 வயசு இல்லாத 4 வயசு கண்ணுக்குட்டியை கொண்டு வாங்கக்கூடாது. இப்படி அதனால அந்த சமானாதிகரண ஸ்தலத்துல சொல்லப்பட்டது மொத்தம் ஒரு வியக்தியே தான் குறிக்கிறது, அந்த பசுவையே தான் குறிக்கிறது. அதனால எல்லாம் அந்த பசுவுக்கே உரித்தார். இவா இந்த நியாயத்தை துவம் தத்து அசி அப்படின்ற இடத்துல ரெண்டுமே சேத்தனை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றா. அது சமானாதிகரணமே இல்லை. அந்த இடத்துல சமானாதிகரணம் இதுவே வராது. அதனால இந்த நியாயத்தினால என்ன பண்றதுன்னா, அதுக்கு உண்டான விசேஷணத்தை பார்த்து சொல்லணும், சேர்த்துதான் பொருள் சொல்லணும் அப்படின்னு. ஆனா தத்துவமசின்றதுல சின்ன புத்தியுடைய நீ பேரறிவாளனா இருக்கிற பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு தான், அதாவது சிற்றறிவுடைய நீ பேரறிவாளனா இருக்கிற பிரம்மாத்மகா இருக்காயின்னு தான் சொல்லணுமே தவிர பிரம்மமாவே ஆகிறாய் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் ரெண்டுமே சேத்தனத்தான் சொல்றதுனால ஜீவனும் சேத்தனம், அந்த பிரம்மமும் சேத்தனம், அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றது அப்படின்னு சொல்றது இருக்குதே, அது சாஸ்திரத்துக்கு எதிரானது அப்படின்றது சுஸ்பஷ்டமா தெரியும். இந்த மாதிரி
நியாயத்தை சொல்லி அந்த இடத்துல இப்படிதான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு அங்க ஸ்தாபனம் பண்ற. அதனால தத்துவமசி வாக்கியத்துல அர்த்தம் புரியாம ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றாளே அப்படி சொல்லாதபடி அந்த பிரம்மாத்மகமா ஜீவனாகப்பட்டவன் பிரம்மாத்மகமா ஆகிறான் அப்படின்றதுதான் சரி. அந்த மாதிரி நல் நியாயத்தை கொண்டு ஸ்தாபிச்சு அதே மாதிரி பிரம்மத்துக்கு நிர்குணம் அப்படின்னு அவ சொல்றா. வேதத்துல இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது நிர்குணம் அதுக்கப்புறம் பார்த்தோம். இப்போ பிரணவம் இருக்குதே, பிரணவத்துல இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப அவ சொல்லல, அது நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். தத்துவமசி வாக்கியத்துலதான் அவ அந்த மாதிரி சொல்லி அதை ஸ்தாபிக்கிறா. இது இந்த விஷயத்துக்கு தான் இப்போ இந்த பிரணவத்துல என்ன சொல்லி இருக்குது பார்த்து. பிரணவத்துல 3 எழுத்துக்கள் சேர்ந்ததா இருக்குது பிரணவம். ஆ உ மா அப்படின்னு அகார உகார மகாரங்கள் சேர்ந்து இருக்குது. அகார உகார மகாரங்கள் சேர்ந்து இருக்கு. அது பிரணவமாது. ஆன்றது பிரம்மவாச்சி, ஆன்றது விஷ்ணு வாச்சகம். அதான் ஆன்றது பிரம்மவாச்சி. ஊன்றது ஏவகாரார்த்தம். ஊன்றது ஏவகாரம், ஒன்லி அப்படின்ற அர்த்தம். மகாரம் ஜீவனை குறிக்கிறது. அதாவது ஆன்றது எப்படி பிரம்மவாச்சின்னா சுலபமா சொல்றதுக்கு அந்த ஆன்றது தான் முதல் எழுத்து, அதுதான் முதல் பதம். அந்த முதல் பதத்தினால காட்டப்படுறது முதல் பொருள். அதனால முதல் பொருள்ல இருந்து தான் மற்றதெல்லாம் உண்டாக போகுது. அதனால அது பிரம்மம், முதல் பொருள் பிரம்மம். அதனால ஆன்றது பிரம்மவாசகம். ஊன்றது தேவகாரார்த்தம். அது பல இடத்துல வேதத்துல எல்லாம் வந்திருக்குது. அதனால ஊன்றது தேவகாரார்த்தம். மான்றது ஜீவன். ஜீவன் எப்படி அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல மான்ற எழுத்து 25வது எழுத்து. கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம் அப்படின்னு ஒவ்வொருக்கும் காக்கா காக்கா நா சா சா ஜாய் ஞா டா 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 நா தா 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 நா மா நா. அதுக்கப்புறம் பவர்க்கம். பவர்க்கம் முடிவில் தான் பா 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 மா இருக்கு. அதனால 25வது எழுத்து. அதனால பிரகிருதி தத்துவம், பிரகிருதி பரிணாமம், பிரகிருதி மகத அகங்காரம், ஏகாதசேந்திரியம், பஞ்ச தன்மாத்திர பஞ்சபூதம் அப்படின்ற 24 தத்துவம் ஆனாவிட்டு ஜீவ தத்துவம் 24 அச்சேதன தத்துவம் ஆனாவிட்டு ஜீவ தத்துவம் 25. அந்த மான்றது அந்த இடத்துல குறிக்கிறது 25வது எழுத்து. இதுக்கு மேல இன்னும் உள்ள போவாண்டாம். நாமோ 25வது எழுத்து 25வது தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்றது மாத்திரமே வச்சுப்போம், போறோம். இல்லைன்னா ஒரு வரியில சொல்றேன், அந்த மான்றதுக்கு ஜீவனுக்கு மனஜானே மச பரிமாணே அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது. அதாவது ஞான உடையவன், சேத்தனன் அப்படின்னு தெரியுது. மச பரிமாணேன்னா அளவுடையவன் தெரியுது. அதனால ஜீவனுடைய தன்மையெல்லாம் அந்த மா காமிக்கிறதுனால 25வது தத்துவமாக இருக்கு. இவன் எப்படி ஆன்றது அப்போ அது போல சொல்லணும்னு சொன்னா அவ ரக்ஷணேன்ற தாத்வர்த்தம் இருக்குது. ஆன்றது பிரம்மவாச்சகம்னு பெயர் சொல்லுல இருக்குது. தாத்து வினை சொல்லுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரக்ஷணத்துல இருக்குது. அதனால
இந்த எதனிடத்துலேருந்து இந்த இதெல்லாம் உண்டாதோ, எவனால காப்பாற்றப்படுறதோ, எவனிடத்துல லயிக்கிறதோ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால பிரம்மம் அந்த இடத்துல ஆன்றது பிரம்மத்தை குறிக்கிறது, மான்றது ஜீவனை குறிக்கிறது. இப்போ இதுக்கு அப்படியே அர்த்தம் சொன்னா இந்த பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்றது ரொம்ப சுலபமான அர்த்தமா வரும். ஆ உ மா. ஆ அப்படின்னா விஷ்ணு, பிரம்மம், பிரம்மம், ஜீவன். இப்போ இது மூணும் இங்க இருக்கிறதுனால வாக்கியத்தை சேர்த்து அர்த்தம் சொல்லணுமோ இல்ல, மூணு பதம் சேர்ந்தது இருக்கு. அதனால பிரம்மம் ஏவா, பிரம்மமே ஜீவன். அதான் பிரம்மமாகப்பட்டது அவித்தியினால ஜீவனாது. அந்த அவித்தியை போயிடுச்சுன்னா பிரம்மன் தான் சத்தியம், இதெல்லாம் போயின்னு ரொம்ப சுலபமா போயிடுறது. ஏவகாரம்னா ஒன்லின்னு அர்த்தம். அதனால பிரம்மமே ஜீவன் சரியா போச்சு. ஆன்றது பிரம்மம், இது பிரம்மமே ஜீவன் மகாரத்தினால அப்படின்றது இந்த தத்துவசியில சமான விவரம்னு சொல்லி அவ சொல்றாளே, ஆன மாதிரி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அங்க கூட பிரணவத்துல கூட சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது சரியா அப்படின்னு சொன்னா இல்லை, எத்தனையோ உபனிஷத்துக்கள் காமிக்கிறது. என்ன உபனிஷத்துலாம் கோஷிக்கிறதுன்னா, பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை சமர்த்தி அப்படின்னு சொல்றது. பிரணவ மந்திரத்தை கொண்டு பிரம்மத்தினிடத்துல ஆத்மாவை சமர்த்தன்னு சொல்றது. அதனால முதல் எழுத்தினால சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தினிடத்துல மூன்றாவது எழுத்தினால காமிக்கக்கூடிய இந்த ஜீவன் சமர்ப்பின்னு சொல்றது. அப்போ அந்த சமர்ப்பணம்னு சொன்னா இப்போ பிரம்மம் வேற ஜீவன் வேறன்னு ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அப்படியே அர்த்தம் சொன்னா வராது. ஒரு இடத்துல ஆத்து வாசல்ல ஒருத்தர் ராமசரணம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கா. ராமசரணம் கண்ணன் குடில் அப்படின்னு போர்டு போட்டிருக்கா. அப்படின்னு சொன்னா சரணம்னா வீடு, ராமன் வீடு, அதான் கண்ணன் குடில்னாலும் வீடு தான். அப்படின்னா கண்ணனும் குடிலும் ராமனும் சரணமும் ஒரே இதுவா இருக்குது. அப்போ ராமன் வீடுன்னா ராமனே வீடா இருக்கானா அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா அப்படி இல்லை. கண்ணனே குடிலா இருக்கானா அப்படின்னா அப்படி இல்லை. கண்ணனுடைய குடில், ராமனுடைய வீடு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப என்னன்னா அந்த கண்ணன் இல்லம்னு சொன்னா கண்ணனுடைய இல்லம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வேற்றுமை இருக்குது, ஆறாம் வேற்றுமை, அது அந்த இடத்துல மறைஞ்சு இருக்குது. ஆறாம் வேற்றுமை அந்த இடத்துல உடைய, ராமனுடைய வீடு, கண்ணனுடைய குடில் அப்படின்றது மறைஞ்சு இருக்குது அந்த உடையன்றது. அந்த மாதிரி பத சமூகம் வரைச்சே வேற்றுமை மறையும். ரெண்டு பதங்கள் ஒன்னா சேரச்சே வேற்றுமை மறையும். அதனால இப்போ அந்த மாதிரி ஸ்தலத்துல ராமனே ஒரு கண்ணனே ஒரு வீடாவானா இல்லை. அப்போ அங்க ஒரு வேற்றுமை ஒண்ணு ஓணும், அதுக்கு பூர்ணார்த்தம் நன்னா சொல்லணும்னா. அதனால கண்ணனுடைய அப்படின்னு ஆறாம் வேற்றுமை ஓணும், அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அது போல இந்த இடத்துல பிரம்மத்தினிடத்துல பிரணவத்தை கொண்டு நீ சமர்ப்பி ஜீவனை அப்படின்னு சொன்னா பிரம்மத்தின் பொருட்டு ஜீவனை சமர்ப்பிக்கிறோம். இப்ப கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்றோமோ இல்ல, கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். அந்த மாதிரி கிருஷ்ணனின் பொருட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோமோ இல்ல, அந்த மாதிரி அந்த பிரம்மத்தின் பொருட்டு இந்த ஜீவனை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லணும்.
அதுக்கு அர்த்தம் அப்படிதான் சொல்லணும் அந்த பிரணவத்துக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிரம்மத்தின் பொருட்டுன்னா அந்த இடத்துல ஒரு வேற்றுமை மறைஞ்சிருக்குது, அதுதான் லுப்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்கிற. இப்படி கண்ணனுடைய வீடுன்ற இடத்துல கண்ணன் வீடுன்ற இடத்துல எப்படி மறைஞ்சிருக்குதோ அதை போல இந்த இடத்துல அந்த 4ஆம் வேற்றுமை மறைஞ்சிருக்குது. அந்த வேற்றுமையை சொல்லி சொன்னாதான் இந்த வேற்றுமையே இல்லாத பிரம்மம் பிரம்மமே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டா மற்ற உபனிஷத் வாக்கியத்துக்கு தான் விரோதம் வந்துடும். அப்போ அந்த உபனிஷத் வாக்கியத்தெல்லாம் எடுத்து அப்போ இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எப்படி ராமனாகப்பட்டவன் வீடாக மாட்டானோ அதனால அது ராமனுடைய வீடுன்னு எப்படி அர்த்தம் சொல்லணும்னு இங்க சொல்றோமோ, பிரத்யக்ஷத்துல அவன் வீடு இல்லை, அதான் அவனே வீடு இல்லை, அவனுடைய வீடுன்னு எப்படி அர்த்தம் சொல்றோமோ அது போல இந்த இடத்துல என்ன பிரம்மமே ஜீவன் இல்லை, பிரம்மன் பொருட்டு இந்த ஜீவன் இருக்கா அப்படின்றதுனால அதுல லுப்த அதான் சதுர்த்தி ஓணும் ஆயா அப்படின்னு. அதுக்கு அது அங்க மறைஞ்சிருக்கு ஆ ஊமா அப்படின்னு, அதனால அது மறைஞ்சிருக்குது அங்க, அதனால லுப்த சதுர்த்தின்னு சொல்றோம். அந்த லுப்த சதுர்த்தியை சொல்லி சொன்னாதான் மற்ற வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வராத இருக்கும். அதை தான் நம்ம பெரியவாள் அந்த இடத்துல லுப்த சதுர்த்தியை சொல்லி சொல்றா. அதான் சதுர்த்தி மறைஞ்சிருக்குது அப்படின்னு. ஆன மாதிரி மற்ற எல்லா வாக்கியங்களுக்கும் பொருந்த அர்த்தம் சொல்லணுமே தவிர சமானாதிகரணம், அதனால ஜீவனும் பிரம்ம நீ அது ஆகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கு, உடனே ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல இந்த நியாயமெல்லாம் சமானாதிகரணத்தால அந்த நியாயத்தை கொண்டு இப்படிலாம் அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்றத சமான ஸ்தலத்துல தான் அது சொல்லணுமே தவிர இதுவா இருக்கிற இடத்துல விசேஷணங்கள்லாம் ஆராய்ஞ்சுதான் அதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஸ்திர நீதி பஞ்சரஸ்தாக இந்த மாதிரி நீதிகளை கொண்டு இந்த தத்துவமசி வாக்கியத்தை சொல்லி ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாது, ஜீவன் பிரம்மாத்மகமா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. மேல நிர்குணத்தை பார்ப்போம் அடுத்தது. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்க பூர்வசதீசான பதாசிரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.